சிம்மம் ராசி அன்பர்களே, சூரியன் வெளிச்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிறாரு. ஒளி மற்றும் பிரகாசம் இது ரெண்டுமே சூரிய பகவானின் மிகவும் முக்கிய குணமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூரியன் பகவான் தான் இந்த சிம்ம ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாரு. இந்த சூரிய பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் உங்களுக்கு என்ன நிலைமையில் வலுப்பெற்று இருக்கிறாரு, இதன் மூலம் என்ன அமைப்பு வந்து சேரும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்திற்கும் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் அடையக்கூடிய மேன்மை என்ன, உங்களுடைய குடும்பம், தொழில், வியாபாரம் இதில் வரக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும் என்ன, அதில் என்ன மாதிரியான பயன் உருவாகும், இது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரியன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்குமே ஆற்றலை வழங்கக்கூடியது. சூரிய பகவான் வலிமை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக கருதப்படுறாரு. அதனால தான் பாருங்கள், இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்களுமே எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் தான் அடையாளமாகவே இருக்கும். சூரியன் நவ கிரகத்தில் தலைவனாக கருதக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் தலைமைத்துவம் கொண்டு காணப்படுவீங்க. ஆளுமை திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் சூரிய வழிபாடு தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் மேம்படுத்த முடியும். சூரியன் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுறதுனால சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் அறிவாளிகளாக இருப்பீங்க. சூரிய பகவானை வழிபடுறது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு நல்லதாக நம்பப்படுது. சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து சிம்மராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே பிரபலமாக மாற முடியும். ஏன்னா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரும். சூரியனின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். சூரிய பகவானுக்கு பலவித குணங்கள் இருக்குது. அதில் ஒளி, ஆற்றல், வலிமை, தலைமைத்துவம், ஆரோக்கியம் மற்றும் ஞானம் இதுக்கு எல்லாமே அதிபதி சூரியன். சூரியன் ஒரு கிரகமாக மட்டும் இல்லாமல் இந்து மதத்தில் கடவுளாகவும் போற்றக்கூடிய கிரகமாக இருக்குது. இந்து புராணத்தின்படி பார்த்தா சூரியன் ஆத்மாக்களுக்கு உரிய கிரகமாக பார்க்கப்படுது, முன்னோர்களுக்கு உரிய கிரகமாக கருதப்படுது. இப்படிப்பட்ட சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தொடர்ந்து சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். உங்களுக்கு சூரியன் பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களோட மனதில் பிரார்த்தனை ஒன்று நினச்சிக்கிட்டு அது விரைவில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதிவிடுங்க. அந்த விஷயம் சூரிய பகவானின் அருளால் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். உங்களுக்காக நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் சூரியன் இருக்கிறார். அதாவது உங்கள் ராசி அதிபதி ராசியில் தான் இருக்கார். கூடவே கேது பகவானும் இருக்கிறாரு. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், கலசரஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடையும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்காரு. லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், அயன சைன போகஸ்தானத்தில் புதனும், இந்த மாதிரி கிரக நிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் மாற்றம் பெறும் பொழுது நமக்கு பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும். அப்படி லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அயன போகனஸ்தானத்துக்கும், அயன சைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கும், ராசியிலிருந்து புதன் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் மாற்றம் பெற போகிறாங்க. அதே போல் இந்த மாற்றங்கள் உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் அப்படின்னா சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பகவானால் வரக்கூடிய நன்மை தீமை என்ன, உங்களோட ஜாதகத்தில் சூரியன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுன்னா
ஜோதிட ஆலோசனைன்னு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். உங்களோட தனிப்பட்ட ஜோதிடத்தில் சூரியனின் அம்சம் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான தாக்கம் வரும், விளைவுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க உதவியாக இருக்கும். இந்த மாதம் கிரக அமைப்பை பார்த்தா உங்களுக்கு வேகத்தை விட்டுட்டு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். பணவரத்து எதிர்பார்த்ததை போல் சீராக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். மற்றவங்கிட்ட உங்களோட கருத்து சொல்லும்போது அவங்க அதை கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி அவங்க விஷயத்தில் ஏதாவது கருத்து சொல்லி பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. கொஞ்சம் மற்றவங்களோட விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் நிறைய போட்டி பொறாமையை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் போட்டி பொறாமை உங்களை விட்டு நீங்கும். கூட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் சிறப்பாக போகிறதுனால கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திடீர் வீண் அலைச்சல் உருவாகும். அலைச்சலால் உடல் சோர்வு உருவாகும். மேல் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்தால் நல்லது. நீங்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை இது சரியாக இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற பணிகளை சிறப்பாக செஞ்சாலே அதற்கேற்ற நல்லது கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை உங்களை விட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் வாக்குவாதம் ஏதாச்சும் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களுமே கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம். இது கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். மனம் கலங்காதீங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதன்படி நடந்துக்கிறது வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். வீண் அலைச்சல்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. பெரும்பாலும் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாத்திரை செலவுகள் குறையும். இதுவரைக்கும் இருந்த ரொம்ப நாளாக அவதிப்பட்டு இருந்த நோய்களுமே நீங்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதம் எதுவும் செய்யாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பயன்கள் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் உங்களுடைய தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். தொண்டர்களின் ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி கடந்து செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து அதிகாரம் உயரும். அதே சமயம் உங்களோட நண்பர்கள்கிட்ட பழகும் பொழுது கூட நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் எந்த விதத்துலையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டால் செய்யுங்க. மற்றவங்க பேராசை சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி தேவையில்லாத விஷயத்தில் உங்களை சிக்கி வச்சுருவாங்க. கவனமாக இருக்கணும். எது சரி அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும். கூட இருக்கிறவங்க வீண் ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை தவறான பாதையில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. உங்களோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நேர் வழியில் மட்டும் செல்லணும். அப்படி அதை மீறினீங்கன்னா நிறைய பிரச்சனை சிக்கல்கள் உங்களை வந்தடையும். இதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரலாம். கவனமாக இருக்கணும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சால் நன்மைகளை அடைய முடியும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வெள்ளி. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமாக இந்த விஷயத்தை செய்யுங்க. நல்லது நடக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நல்லது உங்களுக்கு நடக்கும். எல்லாமே முன்னேற்றம் நிறைந்ததாக உருவாகும். சூரிய பகவான் அருளும் சிவபெருமானும் அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.